வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அமீர் கான் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் டங்கல் அப்படின்ற படம். ஒரு ஹிந்தி படத்தோட டப் வெர்ஷன் பார்க்க போகிறனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த படத்துக்கு வந்து 100% நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத வந்து நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன். ஸோ அதைத்தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கண்டென்ட், அமீர் கான் அப்புறம் அவருக்கு நடித்த அந்த 2 குழந்தைங்க பொண்ணாக நடித்தாங்க இல்லையா அவங்க. அதுக்கப்புறமா கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது, மியூசிக் பிஜிஎம் வந்து அமேசிங்காக இருக்குது. இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். அப்போ நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக கிடையாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. இருந்தாலும் இந்த படத்தோட நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு விஷயம் கரெக்டாச்சு நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் உள்ள அஃபிஷியல்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கண்கூட அப்பட்டமாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேயர்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு குரு அவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதுவே அது அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளே எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஒரு போரிங் அப்படின்ற விஷயமே இல்லாமல் அருமையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அமீர் கானை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவரோட பழைய படங்கள்லாம் நம்ம முன்னாடி பார்க்குறப்ப வந்து குலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம், அப்படியே சாஃப்டாக இந்த சாக்லேட் பாய்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியே இருப்பார். ஸோ அப்படிப்பட்டவர் இவ்வளோ ஒரு அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது. அவர் வந்து அந்த ஒரு 6 பேக் ஒர்க் அவுட்லாம் நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ தூரம் உடம்பை வருத்தி அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு காஃபி குடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெயினர்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், படத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 காட்சிகள் என்னமோ தான் அவர் வந்து அந்த உடம்பு ஃபிட்டாக உள்ள கண்டிஷனில் வராரு. மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொப்பை விழுந்த அந்த கேரக்டர் தான். மனுஷன் எப்படி பண்ணிடுவார் அப்படின்னா, முன்னாடி வந்து நம்ம கமல் சார் படம்லாம் சில படங்கள் பார்க்குறப்ப இந்த மனுஷன் இந்த படத்தில் ஏதோ ஒரு 3 சீனாக அள வச்சிருவார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதே ஒரு ஃபீலை இந்த படம் முழுக்க நிறைய இடங்களில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு அமீர் கான் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அவரை வந்து நான் முன்னாடியே சொல்லுவேன், எப்போவுமே வடநாட்டோட கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னால் அது அமீர் கான் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு 100% அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அதுபடி ஒருபடி மேலே அப்படின்ற மாதிரி நடிச்சிருந்தார் அமீர் கான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் கீதாவை நடித்தவங்க, ஸோ பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு ரெஸ்லர் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை அப்படியே நம்ம கண் முன்னாடி அழகாக அவங்களோட இயலாமை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியோட களிப்பு எல்லாத்தையுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணவங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். எக்ஸாக்டாக ஒரு ரெஸ்லர் எப்படி அடித்தா எப்படி விழுவாங்க, எந்த மாதிரி சவுண்டு கேட்கும், அது எல்லாத்தையும் அழகாக எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கப்புறம் பிஜிஎம் எந்த இடத்துக்கு எந்த பிஜிஎம் தேவையோ ஆப்டாக அழகாக செதுக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலையும் எந்த சந்தேகமும் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அந்த பிஜிஎம் வந்து தேவையான இடத்துக்கு அழகாக, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு புல்லாங்குழல் சீன் கொடுத்துருப்பாங்க, சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு வந்து மியூசிக் நாலேஜ் பெருசாக கிடையாது அப்படின்னாலும் நமக்கே அது வந்து ரிசீவ் ஆகுதுன்னா உண்மையிலேயே அந்த மியூசிக் நாலேஜ் தெரிஞ்சவங்க எந்த லெவலுக்கு அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நல்லா கண்கூட தெரியுது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வருதோ அதை நம்ம வந்து ஒழுங்காக பண்ணணும், அதை வந்து யாரும் முட்டுக்கட்டை போட்டு தடுக்கக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அது ஒரு சின்ன டைலாக்லாம் சொல்லியிருக்காங்க. ஷேவாக் மாதிரி ஆடுறவன்ட்ட போய் நீ வந்து டிராவிட் மாதிரி ஆடுன்னு சொன்னால் அவன் எப்படி ஆடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட், சூப்பரான கான்செப்ட். டோட்டல் தேட்டரே பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் பண்ண ஒரு அருமையான காட்சி. ஸோ எல்லாருமே அப்படி தான், யார் யாருக்கு என்னென்ன உள்ள திறமை இருக்கோ அதே டெவலப் பண்ணிட்டு போங்க அப்படின்றத வந்து அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெற்றி பெறப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம தலைக்கு ஏற்றிடக்கூடாது அப்படின்றதையும் அழகாக தெளிவுபடுத்தி இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ப்ளஸ் ஒரு கமர்ஷியல் பக்காவான ஒரு படம் அப்படின்றது மட்டும் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 5க்கு 4.75 கொடுக்குறோம். ஏன்னா இந்த படத்தோட எக்ஸிக்யூஷனே அவ்வளோ நேர்த்தியாக இருந்த அது ஒரே விஷயத்துக்காக. 20.25 எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்மளுக்கு வந்து அந்த டப் படம் அப்படின்றதுனால பாடல்கள் அந்த அளவுக்கு நமக்கு எதுவுமே ஒட்டலை, அந்த ஒரு எனர்ஜெட்டிக் இல்லை அப்படின்றதுனால வேணால் நம்ம அந்த 0.25 தடுத்துடலாம். மற்றபடி இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 5க்கு 4.75. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ராஜேஷ். பாய்.